Solarangam. Title sponsor Prithvi Innerwears. Powered by SVB Cheats India Private Limited. Co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions. Shri Aarti Jewelry, Coimbatore. மேடம் சொன்னாங்க சிலது எப்படின்னே தெரியாது மாறும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அது எப்படி மாறுதுன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன் ஜென்ரல் பிரியாணிங்கிறது யாருடைய உணவு, எந்த சமூகத்தோட உணவு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கடந்த 15 வருஷத்தில் பிரியாணி என்பது தேசிய உணவாக மாற்றப்பட்டு விட்டது. எப்படிங்க? முன்னால் சாதாரணமாக பெண்கள் இந்து பெண்கள் யாராக இருந்தாலும் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிற இயல்பான விஷயம். இன்னைக்கு எப்போதுமே பொட்டு வைக்கிறத இப்போ எப்போதாவது பொட்டு வைப்பது அப்படிங்கிற லெவலுக்கு மாறி இருக்கு. எப்படி மாறிச்சு? ரீசெண்டாக தீபாவளி அட்வர்டைஸ்மெண்ட், ஃபுல் பேஜ் ஆடு, நெற்றியில் பொட்டு வைக்காமல் பெண் மாடல்ஸு அவங்க தீபாவளிக்கு சாரி விளம்பரம் கொடுக்குறாங்க. அது பெரிய எதிர்ப்பானது. அதுக்கப்புறம் அந்த விளம்பரம் விட்ரா பண்ணப்பட்டது. எங்கேருந்தெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இவ்வளவு பெரிய விஷயங்கள் போய்கொண்டு இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், இது எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. முடிவை நோக்கி நாம் போய்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார். வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு கனடாவில் பிராம்ப்டன்கிற இடத்துல இந்து கோயிலை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்கி இந்து பக்தர்களை அடித்தாங்க. அந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த தாக்குதல் தொடர்பாக முக்கியமான காலிஸ்தான் பயங்கரவாதியை கைது செஞ்சுருக்காங்க. யார் சொன்னா? ஸோ பல மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு ஆதரவாக பல சக்திகள் உள்ளே வந்திருக்கின்றன. இன்றைக்கி இங்கே அஜித் தோவல் எப்படியோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதே போல் அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக மைக் வால்ஷ் வந்திருக்கிறார். அவர் 2021 அக்டோபர் 25 நிக்கி ஹேலியோடு சேர்ந்து கோ ஆத்தராக ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார். அந்த ஆர்டிக்கிளோட தலைப்பு என்ன தெரியுமா? இட் இஸ் த டைம் டு ஃபார்மலைஸ் அன் அலையன்ஸ் வித் இந்தியா. அதாவது இந்தியாவுடன் கூட்டணி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டது. இல்லை, நல்லா கவனிச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவுடன் கூட்டணி வைப்பதற்கான காலம் வந்து விட்டதுன்னு அவர் எழுதினார் ஒழிய அமெரிக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான காலம் இந்தியாவுக்கு வந்து விட்டதுன்னு எழுதலை. அப்படின்னா இந்தியா எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் இந்திய ஆதரவு எம்பிக்கள் அணியினுடைய தலைவராக இருந்தவர். இன்றைக்கி அந்த மைக் வால்ஸ் இருக்கிறார். அதே போல் மார்க்கோ ரூபியோ, அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அவர் சீனாவையும் ஈரானையும் தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர், அதே நேரத்தில் இந்தியாவை ஆதரிக்கக்கூடியவர். அதை விட இந்தியாவில் எப்படி சிபிஐன்னு சொல்கிறோம், அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ், நேஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸுடைய டைரக்டராக துளசி கபாட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். துளசி கபாட் ஒரு தீவிர ஹிந்து, இஸ்கான் பக்தர், பகவத்கீதையிலும் யோகாவிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர். அதே நேரத்தில் அமெரிக்க இராணுவத்தில் சேவை கர்னல், அவங்க லெப்டினன்ட் கர்னலாக இருந்தவர். அவர் இன்னைக்கு அங்கே நேஷனல் இன்டெலிஜென்ஸுடைய டைரக்டராக அமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே போல் எலான் மஸ்கோட சேர்ந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பை நம்ம பாலக்காட்டு ஐயர் விவேக் ராமசாமி பெற்றிருக்கிறார். விவேக் ராமசாமியினுடைய பூர்வீகம் பாலக்காடு அக்ரஹாரம், வடக்கஞ்சேரி அக்ரஹாரம். ஸோ இவ்வளவு மாற்றங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. சரி, கடைசியாக நான் முடிச்சிடுறேன். இவ்வளவுக்கும் குறிப்பாக எல்லாமே இந்த கருத்துருவாக்கம், நேரேட்டிவ், இன்றைக்கி நடந்து கொண்டு இருப்பது தான் நேரேட்டிவ் வார் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த நேரேட்டிவ் வாரில் எந்த இடத்துல இந்தியா பின்தங்கி இருக்கிறது? என்னதான் இந்தியாவுக்கு பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்குன்னு ஒரு குளோபல் மீடியா இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இதுதான் பிரச்சனை. ஒரு பிரிட்டிஷ்னா பிபிசின்னு இருக்கு, அது பிரிட்டிஷுக்கான நேரேட்டிவ் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி கொண்டு போவான். அமெரிக்கான சிஎன்என் இருக்கு, நியூஸ் பேப்பர்னு நியூயார்க் டைம்ஸ் இருக்கு, வாஷிங்டன் போஸ்ட் இருக்கு. அவ்வளோ வேண்டாம், கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு கத்தார். கத்தார் அல் ஜசீரா வச்சிருக்கான் சார். அவன் பிரமாதமாக நேரேட்டிவை கொண்டு வரான். ஆனால் இந்தியாவில் நேஷனல் மீடியாஸ் நிறையா இருக்குது, ஆனால் குளோபல் மீடியாஸ் இல்லவே இல்லை. அது மிகப்பெரிய குறைவு. எனக்கு தெரிய அந்த குளோபல் மீடியாங்கிற ஸ்டேட்டஸை நோக்கி வியான் போய் கொண்டு இருந்தது. அப்புறம் என்னன்னு தெரியல, சரிக்கிருச்சு.
இன்றைக்கி குளோபல் மீடியா அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இல்லை. இதை எல்லோருமே கணக்கில் எடுத்துக்கணும். இப்போது நமக்கு இம்மிடியட்டாக தேவை குளோபல் மீடியா. சொல் அரங்கம் டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னர்வியர்ஸ் பவர்ட் பை எஸ்விபி சீட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். Co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions, Shri Aarti Jewellery, Coimbatore.